அக்கா தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போ போய் பேசு. ம் இரு, நான் பாத்துக்கிறேன். ம். வா அருளு, பயங்கரமான ஆளா இருக்காளேடா அந்த வானதி. ம் பெரிய யமகாதகிதான். ஆமாக்கா, அவ சாதாரண ஆள் இல்லக்கா. என்னென்ன திட்டம் போட்டு அருளை கவுக்கணும்னு பாக்குற பாத்தியா? நீ அவ கூடவே இருக்கணும்னு உன்னை வெளிநாட்டுக்கு போக விடாம வேலையை விட்டு தூக்குனா. நீ எப்படியும் தோத்துருவேன்னு நினைச்சு விவசாயத்துல நீ அவளை ஜெயிச்சா அவன் உன்னை விட்டு போயிடுறதா சொன்னா. ஆனா நீ ஜெயிச்சதும் அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சு உனக்கு போன வேலைய திரும்ப வாங்கி கொடுத்ததா உன்னை விவசாயம் பண்ண வச்சதா சொல்றா. அந்த சிஇஓ வரைக்கும் அவ கைக்குள்ள போட்டு வச்சிருக்கானா, அவ பெரிய கேடிதாண்டா. அம்மா போது நிறுத்துங்க. பெத்த பிள்ளைய முட்டாளாக்க பாக்குற ஒரு அம்மாவை நான் இப்பதான் பாக்குறேன். முட்டாளாக்க பாக்குறேனா? என்னடா பேசுற? தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. உங்க 2 பேரால தான் எல்லா பிரச்சனையும். அருளு, நாங்க என்ன பண்ணோம்? என்ன பண்ணீங்களா? நடக்காததெல்லாம் நடந்ததா சொல்லி என்ன முட்டாளாக்குனதே நீங்க 2 பேரும் தான். நானும் யோசிச்சிருக்கணும். அதை செய்யாம விட்டதாலதான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டேன். எனக்கு வேலை போன கவலையில நீங்க சொன்ன கற்பனை கதையெல்லாம் உண்மை நம்பி தொலைச்சிட்டேன். வானதி சொன்னதாலதான் சிஇஓ என்ன வேலையை விட்டு தூக்குனாருன்னு படிக்காத நீங்க யோசிக்கலாம். ஆனா எப்படி வேலையை விட்டு தூக்குவாருன்னு படிச்சு நான் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். அது உண்மையான நான் கிராஸ் செக் பண்ணிருக்கணும். அதை பண்ணாம விட்டதுதான் என்னோட தப்பு. இனிமே இந்த விஷயத்துக்குள்ள நீங்க வராதீங்க. இந்த விஷயத்தை நானே பாத்துக்கிறேன். அருளு, என்னடா உன் விஷயத்தை நீயே பாத்துக்கிறேன்னு சொல்ற? உன் விஷயத்துல நான் தலையிடக்கூடாதா? நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல வானதி கழுத்துல நீ தாலி கட்ட போற. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா. முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க. அருளு, அவசரப்பட்டு போங்கன்னு சொல்றேன்ல. அருளு, அது போங்க.